ராசிமேடு. இதான் என் ஊர். இங்கே நான் மீனவன். சாப்பிட்டா மீன் ருசியாக இருக்குன்னும் தொட்டியில் வளர்த்தா ராசின்னு நினைக்கிற பல பேருக்கு அந்த மீனை பிடிச்சி தர எங்களை பார்த்தா மட்டும் மூக்கில் டெம்பரரியாக ஆக்சிஜன் கட் ஆகிடும். இன்றைக்கி அவர் சிரிக்கிறதுக்கும் நான் எங்கள் அழுகுறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அது நான் டெவலப் பண்ண ஆப் தான். சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருந்தார். அவரையும் சுனாமியால் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்பா போனதுக்கப்புறம் தான் பசியோட கொடுமை ஆரம்பிச்சிச்சு. அந்த பசியோட தாக்கம்தான் இந்த ஆப். என்ன மாதிரி பசியோட யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்பா இல்லைனாலும் என் படிப்பை நான் விடல. லீவ் நேரத்தில் மீன் பிடிச்சி அதில் வர காசை வச்சு படித்து இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். பட் இந்த ஆப் நான் காலேஜ் ஃபைனல் இயரில் சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட். அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். லீவ் முடித்து எங்கள் எம்டி வந்ததும் என்னோடய ஆப்பை ரிலீஸ் பண்ணிடலான்னு டிஎல் சொல்லியிருந்தார். அன்றைக்கி தான் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுதான் என் கதை. என் கதையில் ஆப்புக்கும் மீனவனுக்கும் என்னடா சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? நான் மீனவன் தான். அப்டேட்டட் ஐடி மீனவன். ஈஸியாக போ. லேப்டாப் கொடு சார். லேப்டாப் கார்ல இருக்குங்க சார். ஏய் உன் கலெக்ஷன் காசு எங்கடா தான் இருக்குடா? கார்ல வச்சிட்டு சரி வாடா வாடா Sorry, இத்தனை வாடா. உன்னை யாரா இங்கே கூட்டு வர சொன்னது? உன்னை ஈஸியாக தானே கூட்டு போக சொன்னேன். இங்கே பக்கத்தில் எங்கள் அக்கா பொண்ணு படிக்குதுங்க சார், அதான் பார்த்துட்டு போகலான்னு. என்ன அக்கா பொண்ணு மயிர் பொண்ணுன்னு? சாரிங்க சார். இடியட். சொல்கிறா மச்சான். ஏய் ஏடில வேலைக்கு சேர்ந்துட்ட, கண்டுக்கே அப்படிலாம் மாட்டேங்கிற. இல்ல பெரிய மச்சான். லேப்டாப் இருக்குது. டைம் ஆச்சுடா, எனக்கு காசு குடுறா. சும்மா சொன்ன மச்சான். சும்மா சொன்னியா? சும்மா சொல்றது நேரம் கிடைக்கலையா அவனுக்கு? வலிக்குறா. சார் ஓகேங்க சார். நீ கூப்பிடும்போது நினச்சேன். அப்படி கூப்பிட்டா மச்சான் நீ. கால் தட் பாய். அதுக்கு தான் சரிங்க சார். தேடிட்டு இருக்கேன். இப்போ வந்து கூப்பிட்டேன், சும்மா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அட போடா. தம்பி தம்பி சார் எங்கள் சொல்லுங்க சார். சார் உங்களை கூப்பிட்றாரு. இதோ இங்கே தான், உங்களை தான். என்ன இதுக்கு சார்? தெரியலைங்க தம்பி. ஏன் ஃபிஷ்ஷே தான் வாங்கணுமா அவங்க சாருக்கு? தெரியலைங்க தம்பி, கூப்பிட்றாரு. வாங்க வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. சார் சொல்லுங்கள் சார். நாங்க சார் ராஜபாண்டியனா? எந்த ஏரியா நீ? நான் இங்கே தான் சார் இருக்கேன். சொல்லுங்கள் சார். மிஸ்டர் ராஜபாண்டியன், உங்கள் கம்பெனி எம்டி யார் தெரியுமா? சொல்லுங்கள் சார். நான் தான். நியூ ஜாயினியா நீ? ஆமாம் சார், இப்போ தான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன் புதுசாக. ம் 1 வீக் தான் சார். இப்போ தான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி செலக்ட் ஆன? கேம்பஸ் இன்டர்வியூவில் சார் குமார சார் தான் செலக்ட் பண்ணார் சார். குமரன்? கால் குமரன். சார் 1 மினிட் சார். தாங்க சார். ஹலோ சார். டிரைவிங்ல இருந்தேன் சார். ஆல் ரைட். சொல்லியிருக்கேன்ல பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு. யாரு ராஜபாண்டியா சார்? அதை தெரிஞ்சும் பண்ணியிருக்கீங்க. சார் இல்ல சார். வாட்? சார் இல்ல சார், அவன் ரொம்ப நல்ல பையன் சார். Why? அதனால தான் சார் செலக்ட் நீ பண்ணேன். யார் மேன் இதை முடிவு பண்ணுறதுக்கு? ஹூ கேவ் த ரைட்ஸ் டு டூ திஸ் திங்ஸ்? அவனோட ப்ராஜெக்ட் எல்லாம் யூனிக்கா இருந்தது சார். நான் சொன்ன மேன். சார் இல்ல சார், அவன் வெரி டேலண்டட் பர்சன் சார். யாருக்கு திறமை இருக்கும்னு எனக்கு தெரியும் மேன். சாரி சார், இனிமேல் இப்படி நடக்காது சார். போனவே ஃபர்ஸ்ட். சாரி சார். இந்த டக்கின் பண்ணுறது, ஐடி கார்டு மாட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டா எங்களுக்கு சமம் ஆயிடுவீங்களா? கடலோரமாக நின்னுமா, தூரமாக நின்று கப்பலை வேடிக்கை பார்த்தோமா, அதோடு நிறுத்திக்கணும். கப்பலை ஏறணும்னு நினைக்கிறது, கப்பலை வாங்கணும்னு நினைக்கிறது. ஃபிஷர்மேன் தானே மேன் நீ? ஆமாம் சார். போய் மீனை பிடியா போயா. ஐடியில் உனக்கு என்ன வேலை? சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பெரிய கனவு சார் இந்த ஜாப். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஓ, ப்ளீஸ் சார். அப்படியா? ஆமாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், பெரிய பெரிய கனவா? கனவு சார் இந்த ஜாப் எனக்கு. கனவு சார் ப்ளீஸ் கொண்டு சார். சார் சார் ப்ளீஸ் சார், சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், சார் 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் கெட் லாஸ்ட். சார் சார் சார்
சார் அன்னைக்கு நான் பெருசாக கண்ட கனவெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இங்கே நான் படித்த படிப்பும் என்னோட திறமையும் இங்கே யாருக்கும் தேவையில்லை. முதல்ல நான் யார், எங்கிருந்து வரேன், அதுதான் எங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஹலோ தம்பி சொல்லுப்பா, மார்னிங் என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையான வேலை விட்டு தூக்குனாங்க. சரி தம்பி, சார் இன்னும் 5 மினிட்ஸில் ஜூம் மீட்டிங் வந்துடுவார். நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ பேட்டர்ன் Okay, அப்ளை அண்ணா. பண்ணியிருந்தல, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணு. பேட்டன்ட் வந்துட்டு இருந்தா அது இம்மீடியட்டாக ப்ளே ஸ்டோரில் அப்லோட். ஓகேண்ணா. இந்த ஆப்பை யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் டெவலப் பண்ணது Okay, அண்ணா. உனக்கு அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு ஆமா. போய் ரீச் பண்ணணுன்றதும் தெரியும். இதை நீயாவே லான்ச் பண்ணு. பசியோட இருக்கிற ஏழைங்களுக்கு சாப்பாடு போட நினைச்ச நீ தோக்க மாட்ட தம்பி, நிச்சயமா ஜெயிப்ப. ஓகே காசிமேட்ல இருக்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி என்ன தெரியும் நினைச்சிட்டான் தம்பி அவன். ஓகேண்ணா. அதை நீ பிரேக் பண்ணணும். ஓகே தம்பி, ஓகேண்ணா. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் ஓகேண்ணா, நான் பார்த்துறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துக்கோ. ம். இதை நீயாவே லான்ச் பண்ணு. காசிமேட்ல இருக்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி என்ன தெரியும் நினைச்சிட்டான் தம்பி அவன். அதை நீ பிரேக் பண்ணணும். இப்போ என்ன மச்சான் பண்ண போகிறோம்? அது மச்சான், நம்ம ஆப்புக்கு சீக்கிரமாக ரைட்ஸ் வாங்கணும்னா என்னம்மா அதை பண்றீங்க? நம்ம இப்பயே இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ண முடியும். ம். ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். என்னதுடா? நம்ம ஆப்புக்கு ஏய் மச்சான், நான் பண்றேன். ஏய் இரா. டேய், டேய், டேய். ஏய் இரு மச்சான், இரு மச்சான். ஏய் இரா. இரா. ஏய் இது வைடா மச்சி, ஒரு இரு மச்சான், நிமிஷம். நான் பண்ணுறேன். மெயில் செக் பண்ணுறா மச்சி. மெயில் எதுவும் வரல மச்சான். டைரெக்டாக வெப்சைட்லேயே செக் பண்ணிடலாம். அன்னைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே நான் அப்ளை பண்ண பேட்டர்ன் ரைட்ஸ் வந்துருந்துச்சு. இம்மிடியேட்டாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஆரவாரமும் இல்லாமல் ஆப் ஸ்டோரில் டைரெக்டாக எங்கள் ஆப்பை ரிலீஸ் பண்ணோம். என்னை ஒடுக்க நினைக்கிற இவனுங்களை திருப்பி அடிக்கணும். அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே கூரான ஆயுதம் கல்வி அறிவு. சொல்கிறா மச்சான். மச்சான் நம்ம ஏரியா மோனையில் பாய் கடை இருக்குதுல மச்சி, பிரியாணி கடை மச்சி. ஆமாம், அவராண்டா பேசிட்டேன் மச்சி. சரிடா. நான் அங்கே தான் இருக்கேன், நீ வண்டி எடுத்துன்னு வந்துரு மச்சி, சரியா? ஓகேடா. லேட் பண்ணாதடா மச்சி, க்ரௌட் இருக்கும்போதே அவங்க வந்துரு. ஓகே மச்சான், நான் வரேன்டா. என்ன சார் வேணும்? சிக்கன் பிரியாணி ஒன்று. ஓகே சார். வணக்கண்ணா. சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் என்ன? லவ் ஷேரிங் ஃபுட்னு ஆப் ஒன்று ரிலீஸ் ஆ பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் சாப்பிட்டு மீதி இருக்க ஃபுட்டை ஷேர் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் ரோட் சைடில் இருக்கிற ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோண்ணா. இல்லை ஒரு பிளேட் சாப்பிடலாம். அவன் ஆயிரத்து டென்ஷனில் இருப்பான் மயிரும். சாரிண்ணா, சாரி. சாரி சார் நோ ஐடியா. சாரி சார், நீங்கள் வேறு யார்கிட்டச்சும் ட்ரை பண்ணிக்கோங்க. சாரி. தம்பி, மற்றவங்க மிச்சம் வைக்கிற சாப்பாடு எப்படி தம்பி மற்றவங்களுக்கு கொடுப்ப? அதெல்லாம் ஆகுறதில்ல. கிளம்பு தம்பி. என்ன மச்சான் பண்ணுறது? 4 பேர் ஆச்சு. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியல மச்சான். என்ன சொல்கிறது? யாருமே புரிஞ்சுக்கலையடா. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தரும் புரிஞ்சு 4 பேர் ஆச்சுடா. இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு புரியல மச்சான். இப்படிலாம் இருக்காத மச்சி, இன்னும் எவ்வளோ இருக்குது பார்க்க உனக்கு. ஏன்டா டேய், நீ வேற. வண்டி ஏறா போகலாம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. என்ன தம்பி, ப்ளே ஸ்டோரில் ஆப்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிங்க போல. ரிலீஸ் பண்ணி கிழிச்சிருவியா? அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எவ்வளோ க்ரோஸ் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆச்சு தெரியுமா?
சார் நல்ல வேலை சார் எடுத்து கொடுத்தீங்க. நானே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய்டா. வாடா மச்சான். என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்டா. இதுனா மச்சி? இதான் மச்சி நம்ம ஆப்போட QR கோடு. இதை ஸ்கேன் பண்ணால் டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த QR கோடு, இந்த ஸ்டிக்கரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம நாளைக்கு வேறு ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம் மச்சான். அப்புறம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணு மச்சான். இது எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகணும். இதான் மச்சான் நம்ம ரிலீஸ் பண்ண ஆப்போட ப்ரோமோ. இப்போ தான் மச்சான் MD கால் பண்ணான், உடனே ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. சரி ஓகே மச்சான். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிச்சா உனக்கு ஃபஸ்ட்டு? நம்ம பசங்கிட்ட ஒவ்வொரு செட்டாக இது குத்தமிச்சுக்கிறேன் மச்சான். இது ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிட்டேன் மச்சி. டிஷர்ட் ஈவினிங் வந்துடும். சரி உட்காருண்ணா, கலையில் வந்து பேசி உட்காருடா. நீ உட்காருண்ணா, நான் உட்காரு. சரிங்கண்ணா. என்னடா சாப்பிட்றீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்? நான்வெஜ்ண்ணா. எனக்கு வெஜ்ஜு சொல்லியிருந்தேன். அண்ணங்கிட்ட சொல்கிறேன்டா, இனிமேல் அவர் பார்த்துக்குவாரு. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் முதல்ல. சரிடா. சார், லவ் ஷேரிங் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கேன் சார். நல்லா இருக்குதுப்பா பிளானு. நம்ம தலைவர் பேர்லேயே பண்ணிக்கலாம். நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துரு. சாரி சார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் சார். தேங்க்யூ சார். சரிப்பா. சார் நேற்று சொல்லிட்டு போயிருந்தில்ல சார். சரி ஓகே பார்த்துக்குமா. சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு ஹெல்ப் சார். போமா போ சார் ஒரே நிமிஷம் சார். சார் இது எங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார். இந்த ஆப்பை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் தான் சார் வந்தேன். குட் மார்னிங் மேம். ஹாய். மேம், லவ் ஷேரிங் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்பிளைன் பண்ணலாங்களா? நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை ஒரே பிளேட்லேயே சாப்பிடாம தேவையான அளவுக்கு இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு, இந்த ஆப் இருக்குல்ல மேம், அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வேஸ்ட் ஃபுட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேம். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வெளியில் எத்தனையோ பேர் சாப்பிடாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் மேம். இதுதான் மேம் எங்களுடைய ஆப். ஸோ வாட்? நான் எதுக்குங்க கொடுக்கணும்? இது என்ன டெக்னிக்கல் பிச்சையா? அவுட். நோ கெட் அவுட். எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாரி மேம். நம்ம இந்தியாவில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 40% ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுங்க. அதை எப்படியாச்சும் இல்லாதவங்க கிட்ட சேர்த்து அவங்க பசியாத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அன்னைக்கு சில விஷயம் மட்டும் எங்களுக்கு புரிஞ்சது. வயசானவங்க, குழந்தைங்க குப்பையில் இருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு அந்த சாப்பாடை குப்பையாக்குனது நம்ம தான் புரிஞ்சுக்க தெரியல. நான் ஷேர் பண்ணிட்டேண்ணா. மச்சான்
இந்த அண்ணன் ஷேர் பண்ணிட்டாருடா. சாரிங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க புரிஞ்சுக்காமல் உங்களுக்கு தப்பாக நினச்சிட்டேன். கண்டிப்பாக ஃபுட்டை நான் ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க சார். நான் 2 இட்லி எடுத்தாங்கண்ணா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். 30 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா, நல்லதே தேங்க்ஸ்ண்ணா. நடக்கும். தேங்க்ஸ்ண்ணா. Thanks. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜபாண்டியன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உலகத்திலே கொடிய நோய் பசி. இந்த பசியை போக்குன்றது தான் என்னுடைய கனவு. அதை நான் படித்த படிப்பு மூலயமா போக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கண்டுபிடிச்ச ஆப் தான் இந்த லவ் ஷேரிங் ஃபுட் ஆப். இந்த ஆப்பில் ஆர்டர், டெலிவரி எல்லாமே ஃப்ரீ. இப்போ ஒரு ஹோட்டல் போயிட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா 2 பிளேட்டில் சர்வ் பண்ண சொல்லுங்கள். அப்படி 2 பிளேட்டில் சாப்பிடும்போது ஒரு பிளேட்டில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு தேவையான அளவு ஃபுட்டை எடுத்து வச்சு சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைஞ்ச பிறகு மீதி இருக்க ஃபுட்டை இந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டை ஷேர் பண்ணியிருக்கோம், எந்த ஹோட்டலில் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லொக்கேஷனை கிளியராக இந்த ஆப் பின் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா அது ஸ்டாக்காக ஸ்டோர் ஆகி ஷேர் ஆகிடும். இப்போ ஆர்டர் ஆப்ஷன். நம்ம ஷேர் பண்ண ஃபுட் எல்லாமே இங்கே வந்து ஸ்டாக்காக ஸ்டோர் ஆகிடும். எந்தெந்த ஹோட்டலில் எவ்வளோ ஃபுட்டு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு இதை கிளியராக வந்து இதில் டிஸ்பிளே ஆகுங்க. அதை பார்த்து நம்ம ரோட் சைடில் இருக்க ஏழைங்க, ஹோமில் இருக்க யாருக்காக இருந்தாலும் டேரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்டில் போகும்போது வழியில் யாராவது சாப்பிட முடியாமல் இருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணனா அங்கே ஃபுட்டு டேரெக்டாக டெலிவரி ஆகிடுங்க. இதோட டெலிவரி பர்டிகுலராக இதை யாரும் டெலிவரி பண்ணணும் இல்லைங்க. ஜஸ்ட்டு பெட்ரோல் பங்க் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி போகிற வழியில் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போகலாங்க. ப்ரோ, நான் திருச்சிலேருந்து கால் பண்ணுறேன். என் பேர் நரேஷ். நானும் உங்கள் லவ் ஷேரிங் ஃபுட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ, நான் கடலூர்லேருந்து சக்திவேல் பேசுகிறேன். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த ஆப்பை யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வெறும் ஏழைகளோட பசியை தீர்க்கணும்னு தனியாளாக போராடி இந்த விஷயத்தை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அன்னையிலேருந்து என் லவ் ஷேரிங் ஃபுட் ஆப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் அது டைரெக்டாக ஆப் மூலமாக எல்லா ஏழைங்களுக்கும் போய் சேர்ந்துச்சு.
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் என் ஆப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஆப்பில் முக்கியமான விஷயம் அவங்க கொடுத்த ஃப்ரீ பார்சல். ஹோட்டலில் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டை சரியாக எடுத்து வச்சு டெலிவரி பண்ண பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ரோட்டில் யார் ட்ராவல் பண்ணாலும் ஃபுட்டை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணியும் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணியும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் பசியோடு இருக்கவங்க கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. வி சப்போர்ட் லவ் ஷேரிங் ஃபுட். ஐ சப்போர்ட் லவ் ஷேரிங். ஐ சப்போர்ட் லவ் ஷேரிங். ஐ சப்போர்ட் லவ் ஷேரிங் ஃபுட். வி சப்போர்ட் லவ் ஷேரிங் ஃபுட். ஹலோ, சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் ராஜபாண்டியன் தானே சார்? நாங்கள் எஸ்ஐஎன் டெக்னாலஜியில் சொல்லுங்கள் பேசுகிறோம். ஓகே பிரதர். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஓகே இன்டர்வியூ பிரதர். ஷார்ப்பாக நீங்கள் 9 மணிக்கு வர முடியுமா? ஓகே பிரதர். ஓகே பிரதர். ஷார்ப் மார்னிங் 9 o'clock. ஓகே, தேங்க்யூ. சென்னை காசிமேட்டை சேர்ந்த ராஜபாண்டியன் என்ற ஐடி இளைஞர் உருவாக்கிய லவ் ஷேரிங் ஆப் தமிழகம் தொடங்கி இந்தியா முழுவதும் பரவி வருகிறது. இவருக்கு முதலமைச்சர் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் இவரை வேலை விட்டு நீக்கிய தனியார் நிறுவனத்தினை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் திட்டி தீர்த்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்நிறுவனத்தின் பங்குகள் தொடர்ந்து சரிந்து சார் பாருங்க வருகின்றன. சார், கம்பெனியோட ஷேர்லாம் கம்மியாயிட்டே இருக்கு சார். What? How does it happen? Shit. மேம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் மேம். வைரலாக போயிட்டுருக்கு மேம். ஓகே. எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம். ஸோ ராஜபாண்டியனுக்கு நம்பி கொடுக்கலாம் மேம். எந்த பிரச்சனையும் இல்லை மேம். ஓகே. கரெக்டாக பண்ணுவார். இப்போ அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. சரி, கூப்பிடுங்க. ஓகே மேடம். மிஸ்டர் ராஜபாண்டியன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். டேக் யூ சீட். தேங்க்யூ மேம். யோர் நேம்? ராஜபாண்டியன் மேம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் லவ் ஷேரிங் ஃபுட்னு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேங்க மேம். என்ன ராஜபாண்டியன், உங்களை பற்றி தான் ஐடியே பேசிட்டு இருக்கு. எஸ் மேம், நான் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். எஸ் மேம், எஸ் மேம். இவர் தாங்க மேம். ஆமால, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுது ராஜபாண்டியனா யாருன்னு. ஓ, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, எங்கள் கம்பெனியோட நியூ பிரான்ச் வடபழனியில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்க மேம். அதோட மேனேஜர் நீங்கள் தான். ஓ, ஓகேங்க மேம். Congrats. தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் யாரை நம்பியும் கொடுத்ததில்ல. உங்களோட டேலண்ட்டுக்காக உங்களை நம்பி கொடுத்துருக்கோம். நல்லா பண்ணுவீங்கன்ற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது. கங்க்ராச்சுலேஷன். டூ Thank you, வெல், ஆல் த பெஸ்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்றா மச்சான். மேனேஜர் மச்சி. என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சி. ஏய் வாயா வாயா. ஏய் ஜூன் 7 அன்னைக்கு நம்ம நியூ ஆபீஸ் ஓபனிங் மச்சி வடபழனில. ஆமா மச்சான். வாடா மச்சான், வாடா மச்சான். நம்ம லவ் ஷேரிங் ஃபுட் டீம் தான் மச்சான் லீட் பண்ணுது. வாடா வாடா டேய், நீ நம்ம கலகரம் வாடா நீ.
முதல்ல இந்த மேட்ரை லவ் ஷேரிங் பேஜில் அப்லோட் பண்ணுறேன் மாமி. படா அட்ரா அவனை. வெல்கம் மேம். சார் மச்சான் மச்சான் இருறா, ஒரே நிமிஷம் இருறா, ஒரே நிமிஷம். சார் 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 எத்தனை மணிக்கு வர சொன்னா? எப்போ ராஜபாண்டியன் சார். ஃபைல் எங்கே போச்சு? ஹலோ சார். ஏய் என்ன போடா சார். தம்பி என்னப்பா? எத்தனை மணிக்கு சொன்னா? எத்தனை மணிக்கு வந்த? சார் என்ன சார் ஆச்சு? ஏஐடியோட எம்டி இங்கே உட்காந்துருக்காரு. என்ன பிரச்சனை? என்ன ப்ராப்ளம் அவருக்கு? அதுவா தம்பி, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் போது தலையில அடிபட்டு 1 மாசமா தான் இப்படி ஆயிட்டான். அதனால அவர் எங்கேயும் வரதில்ல. என்ன விஷயம் அப்படியே சொல்லு தம்பி. சாரி சாரி சாரி. அட்ரா அவனை. நீ பேசுறதெல்லாம் அவருக்கு புரியும் தம்பி, ஆனா ரிப்ளை பண்ற நிலைமையில அவர் இல்லை. சரியா? டிஸ்டர்ப் பண்ணாம போ. ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டுமா? சொல்லு தம்பி. அவர் அப்பப்போ இப்படிதான் ஆயிடுவாரு, அப்புறம் நார்மல் ஆயிடுவார். சார், எங்கே பிறக்கிறோம் எங்கே வளர்றோன்றதுலாம் முக்கியம் இல்லை சார், திறமை தான், அதான் முக்கியம். அன்றைக்கி என்ன சொன்னீங்க? காசிமேட்டில் பிறந்தா மீன் தான் பிடிக்கணுமா? நான்லாம் விண்மீனே பிடிப்பேன் சார். ஹே ஐ ரிமெம்பர் ஹிம். அவன் ராஜபாண்டியன் தானே? ராஜபாண்டியன் ரைட்? எஸ் சார் ஆமாம் சார், அவன் தான் சார். இப்போ எங்களை பார்த்து ஸ்மெல் வருதுன்னு மூக்கு மூடினவங்கெல்லாம் மூக்கு மேலே விரல் வச்சு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் இவங்களுக்கு வெறும் மேனேஜர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. நான் நினச்ச மாதிரியே இப்போது இந்தியாவில் இருக்க பெரிய 2 ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் என்னோட ஆப் கூட டைப் வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனியே லவ் ஷேரிங் ஃபுட்டை ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறாங்க.